முஸ்லிம் கட்சிகளை ஒருங்கிணைக்கும் விஷயத்தில் திமுக தலைமை இந்த முறையும் ஈகோ பிடித்த சில முஸ்லிம் தலைவர்களின் பேச்சை கேட்டு நடக்காமல் கள நிலவரத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற குரல்கள் எழுந்துள்ளன. திமுக இந்த முறை எஸ்டிபிஐ கட்சியை தனது கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என திமுகவின் பாரம்பரிய கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் முன்னணி தலைவர் காயல் மஹபூப் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வேண்டுகோள் விடுத்தார். என்னுடைய குரல் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய காதுகளுக்கு கேட்கும். ஒரு மாபெரும் தவறை செய்து விடாதீர்கள். நீங்கள் முதல்வராக வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். இங்கே சிதறை கிடக்கக்கூடிய பாசிச எதிர்ப்புகளை வாக்குகளாக ஆக்க வேண்டும் என்றால் அந்த களப்பணியில் வீரர்களாக பணியாற்றக்கூடிய எஸ்டிபிஐ இந்த அணியில் இடம்பெற வேண்டும். இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நெருங்கிய நண்பருமான எஸ்.எம். இதாயத்துல்லா முகநூலில் பரபரப்பு கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது கடந்த தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சியை திமுக கூட்டணியில் சேர விடாமல் தடுத்து பாஜகவின் மறைமுக ஆட்சியை, அதாவது அதிமுக ஆட்சியை வர வைத்தார்கள். இன்றும் அதே நிலைமை ஏற்படுத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். அதாவது எஸ்டிபிஐ திமுக கூட்டணியில் இடம்பெறுவதை முஸ்லிம் கட்சி தலைவர் ஒருவரே தடுப்பதாக மறைமுகமாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 4-5 இடம் வாங்கி தோற்பதை விட பகிர்ந்து போட்டி வெற்றி பெறுவதே சிறந்தது என குறிப்பிட்டுள்ளார். அன்ரிசர்வ்டு ரயிலில் நீதி பேசி ஏறி இடம் கிடைத்தவுடன் அடுத்தவர் வரும்போது சுயநலத்திற்காக அதே நீதி மறுப்பது சமுதாய ஒற்றுமைக்கு எதிராகும். பீகார் மீண்டும் நடந்துவிடக் கூடாது என்பதே புத்திசாலித்தனம் என தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலின் போது திமுக தலைவர் கருணாநிதியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அப்போதைய எஸ்டிபிஐ மாநில தலைவர் தெஹ்லான் பாகவி கூட்டணி அமைத்துவிட்டதாக கூறிய நிலையில் முஸ்லிம் தலைவர் ஒருவர் எஸ்டிபிஐ கட்சியில் சேர்க்க வேண்டாம் என நிர்பந்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த தலைவர் தொகுதி ஒதுக்கீட்டிலும் சிக்கலை ஏற்படுத்தியதால் திமுக எஸ்டிபிஐ கூட்டணி ஆரம்ப நிலையிலேயே முடிவுக்கு வந்தது. எஸ்டிபிஐ கட்சியை திமுக கூட்டணியில் சேர்க்காததால் கடந்த தேர்தலில் திமுக தோல்வியுற்றதா என்பதை பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை காட்டிலும் வெறும் 1.03% வாக்குகளை மட்டுமே குறைவாக பெற்று ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்தது திமுக. அதே நேரம் எஸ்டிபிஐ கட்சி 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் 4 முதல் 5% வாக்குகளை பெற்றது. இந்த வாக்குகள் ஒருவேளை திமுகவிற்கு வந்திருந்தால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருக்கலாம் என எஸ்.எம். இதாயத்துல்லா போன்றவர்களால் பார்க்கப்படுகிறது. எஸ்டிபிஐ கட்சியின் பலம் என்ன என்பதை பார்க்கலாம். ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற ஆளுமைகளின் ஆதிக்கம் இருந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் பணபலம், படைபலத்திற்கு நடுவே எஸ்டிபிஐ பல இடங்களில் தனித்து போட்டியிட்டு தனது செல்வாக்கை நிரூபித்தது. குறிப்பாக அமைச்சர் ஜெயக்குமாரின் தொகுதியான ராயபுரத்தில் முதன்முறையாக போட்டியிட்ட எஸ்டிபிஐ அதிமுக, திமுக கூட்டணிக்கு அடுத்தபடியாக 3ஆம் இடத்தை பிடித்தது. 3ஆம் அணி என கருதப்பட்ட மக்கள் நல கூட்டணியின் வலிமையான வேட்பாளர் பிஜு சாக்கோவை எஸ்டிபிஐ வேட்பாளர் கோல்டு ரஃபீக் பின்னுக்கு தள்ளினார். பாஜக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகளும் எஸ்டிபிஐ கட்சியை விட குறைவான வாக்குகளையே பெற்றனர். இதேபோல் சென்னை துறைமுகம், கடையநல்லூர், பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல தொகுதிகளில் 4 முதல் 5% வாக்குகளை எஸ்டிபிஐ தனித்து நின்று பெற்றது. குறிப்பாக கடையநல்லூர் தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக எஸ்டிபிஐ கட்சி இருந்தது. இதேபோல் நடந்து முடிந்த தமிழக ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி தனித்து நின்று குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றது. ராமநாதபுரம் மண்டபம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக அக்கட்சியின் அஜ்மல் ஷரீப், திருப்புல்லானி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக ஃபைரோஸ் கான், ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக முஜிபுல்லா ஆகியோர் வெற்றி பெற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் இனாம் ஊராட்சி மன்ற தலைவரான
முகமது ஜியாவுதீன், ராமநாதபுரம் மாவட்டம் பெரியபட்டினம் ஊராட்சி மன்ற தலைவராக அக்பர் ஜான் தீவி, கடலூர் மாவட்டம் பழையப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியையும் SDPI கைப்பற்றியது. ஊராட்சி மன்ற வார்டுகளில் 103 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். மறைமுக தேர்தலில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஒன்றிய துணை சேர்மனாக பாபு என்ற முஜிபுல்லா வெற்றி பெற்றார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மண்ணாங்குண்டு ஊராட்சி மன்ற துணை தலைவராக நபிசா, எக்கக்குடி ஊராட்சி மன்ற துணை தலைவராக ராஜா ஷாகுல் ஹமீது, பெரியபட்டினம் ஊராட்சி மன்ற துணை தலைவராக ரோஸ்கான் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாதவளாயம் ஊராட்சி மன்ற துணை தலைவராக பீர் முகமது, மேலூர் ஒன்றியம் கீழவளவு ஊராட்சி மன்ற துணை தலைவராக மெஹர் தாஜ், மதுரை பனைக்குளம் ஊராட்சி மன்ற துணை தலைவராக இப்ராஹிம் ஷா ஆகிய SDPI வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய அனைவரும் அஞ்சிய நேரத்தில் முதல் ஆளாக களத்தில் இறங்கிய SDPI தொண்டர்கள் மாநிலம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட உடல்களை சாதி மத பேதமின்றி அடக்கம் செய்தனர். இதனால் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் SDPI கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அக்கட்சியில் இணைந்ததாக கூறப்படுகிறது. எனவே வலுவான கட்டமைப்போடு செயல்படும் SDPI கட்சியை திமுக தங்களது கூட்டணியில் சேர்க்குமாறு திமுகவின் நலன் விரும்பிகள் கோரி வருகின்றனர். திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கும் இஸ்லாமிய கட்சிகளின் நிலை என்ன, அவர்கள் திமுகவிற்கு எந்த அளவிற்கு உதவுவார்கள் என பார்க்கலாம். தமிழகத்தில் 7 முதல் 10% வரை இஸ்லாமியர்கள் இருப்பதாக கருதப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே உண்மையான நிலவரம் தெரியவரும். இந்த நிலையில் பல்வேறு இஸ்லாமிய கட்சிகள், அமைப்புகள் சென்னையில் மாநில தலைமையகங்களை அமைத்து பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்கும் போராடி வருகின்றனர். அதில் சில கட்சிகள் அரசியலில் தீவிரமாகவும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, SDPI ஆகிய 3 கட்சிகள் தேர்தல் அரசியலில் பங்கெடுத்து வருகின்றன. இவற்றில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக இதுவரை பொது தேர்தல்களில் தனித்து போட்டியிடவில்லை. திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வந்த இக்கட்சி தற்போது ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு வருகிறது. எனவே இந்த கட்சியின் தற்போதைய வாக்கு வங்கி தெரியவில்லை. அதே நேரம் உள்ளாட்சிகளில் அக்கட்சி தனித்து நின்று வெற்றி பெற்று வருகிறது. அடுத்ததாக தமுமுகவின் அரசியல் பிரிவாக 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சி. இந்த கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டே மக்களவை தேர்தல் நடைபெற்ற நிலையில் 4 இடங்களில் தனித்து போட்டியிட்டு சுமார் 68,000 வாக்குகளை பெற்றது. வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் 0.16% வாக்குகளாகும். ஆனால் அந்த கட்சி தற்போது 3 பிரிவுகளாக பிளவுற்றுள்ளது. அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த தமிமுன் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கி தற்போது நாகை தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அவருடன் தமுமுகவின் முன்னாள் மாநில தலைவரான JS ரிபாயி, முன்னணி நிர்வாகியான ஹாரூன் ரஷீத் உள்ளிட்டோர் தமிமுன் அன்சாரியின் முகாமில் உள்ளனர். அடுத்ததாக தமுமுகவின் மூத்த தலைவரான ஐதர் அலியும் ஜவாஹிருல்லாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தன்னை தமுமுக தலைவர் என அறிவித்துக் கொண்டு தனித்து செயல்பட்டு வருகிறார். இவருக்கு மாமகவின் முக்கிய தலைவரும் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளராக கோவையில் களமிறங்கியவருமான கோவை சையது ஆதரவு தெரிவித்து தமுமுக என்ற பெயரில் இயங்கி வருகின்றனர். எனவே தற்போது மாமக தலைவராக உள்ள ஜவாஹிருல்லாவுக்கு கடைசியாக பெற்ற 0.16% அதாவது சுமார் 68,000 வாக்குகளாவது உள்ளதா என்பதே சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் உவைசி தமிழ்நாட்டில் தனியாக போட்டியிடுவேன் என்று சொன்னது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மேலும் உவைசியின் ரசிகர் என கூறப்படும் திமுகவின் சிறுபான்மை நல உரிமை பிரிவின் நிர்வாகி மஸ்தான் ஹைதராபாத் சென்று உவைசியை சந்தித்து ஜனவரி 6ஆம் தேதி
சென்னை YMCA மைதானத்தில் நடைபெறும் இதயங்களை இணைப்போம் என்ற திமுக கூட்டணி முஸ்லிம் லீக் கட்சியின் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். உவைசியும் வருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். உவைசியால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படலாம் என சிலர் ஸ்டாலினை பயமுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் வாணியம்பாடி தொகுதியை தவிர உவைசிக்கு தமிழகத்தின் பிற பகுதிகளில் எந்த கட்டமைப்பு பலமும் இல்லை. கடந்த தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்ட உவைசி கட்சி வேட்பாளர் முபாரக் என்பவர் வெறும் 172 வாக்குகளை மட்டுமே பெற்றார். எனவே ஏற்கனவே கூட்டணியில் உள்ள கட்சிகளின் பலத்தை அறிந்து அவர்களுக்கு தொகுதி ஒதுக்குவதோடு SDBI மற்றும் உவைசி கட்சிகளின் பலத்திற்கு தக்கவாறு அவர்களுக்கும் தொகுதிகளை ஒதுக்கினால் மட்டுமே திமுகவின் பாரம்பரிய வாக்குகளை இந்த முறை அக்கட்சி அறுவடை செய்ய முடியும். கருப்பு ஆடுகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு கள நிலவரம் தெரியாமல் குத்து மதிப்பாக MK ஸ்டாலின் செயல்படுவாரேயானால் சேதாரம் திமுகவிற்கே.